ஓரியூர் புனித அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணித்திட்ட சிறப்பு முகாமினுடைய துவக்க விழா சார்பாக இந்த மரக்கன்று இந்த பதனக்குடி கிராமத்தில் நட்டு துவக்கி வைக்கப்படுகிறது. இந்த மரக்கன்றை பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஊர் தலைவரிடம் ஒப்படைத்து 2 பேரும் சேர்ந்து இந்த மரக்கன்றை நட்டுள்ளனர். ஓரியூர் நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய சிறப்பு முகாம் நமது கிராமம் பதனக்குடியில் இன்று தொடங்க இருக்கிறது. இந்த நாட்டு நலப்பணி திட்டம் என்பது தனக்காக அல்ல, பிறருக்காக. அப்படி என்றால் நமது மாணவர்கள் பள்ளி படிப்போடு இந்த சமுதாயத்திற்கு எந்த மாதிரியான சேவையை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு இயக்கம் தான் இந்த நாட்டு நலப்பணி திட்டம். இந்த இயக்கம் என்பது 1956 இந்தியாவில் தொடங்கி நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டு நலப்பணி திட்டம் என்பது நமது பள்ளியில் மேலும் மேலும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது தலைமை ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலின்படி, அதிலும் குறிப்பாக நமது தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்பணி சைமன்ராஜ் சேசபை அவர்களுடைய தலைமையில் சென்ற வருடமும் இந்த வருடமும் மேலும் சிறப்பாக ஒவ்வொரு வருடத்திலும் அதனுடைய சிறப்புகள் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது, சென்ற வருடம் சிறப்பாக மற்ற வருடங்களை விட சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடத்தில் அதைவிட சிறப்பாக நமது கிராமத்தில் நடைபெறுவதற்கு பெர்மிஷன் கொடுத்து இந்த நாட்டு நல பணி திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த நாட்டு நல பணி திட்டத்தினுடைய துவக்க விழாவினுடைய முத்தாய்ப்பாக நாம் அனைவரும் இறைவணக்க பாடலுக்கு எழுந்து நின்று இறைவனுடைய ஆசிரை வேண்டுவோம். இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, இன்னும் எங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. நமது மாவட்டத்திலிருந்து கொடுத்த மைய கருத்து என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கல்வி அறிவில் இளைஞர்களின் பங்கு, லிட்ரஸி இன் டிஜிட்டல் எஜுகேஷன், டிஜிட்டல் வேர்ல்ட். அதுல இளைஞர்களுடைய பங்கு, அவங்க என்ன கத்துக்கிறாங்க, அந்த மைய கருத்தினுடைய அடிப்படையில இந்த சிறப்பு முகாம் அமைப்பது நமது பள்ளியினுடைய ஃபாதர் மாணவர் ஆலோசகர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவ்ஸ் அவங்க நமக்கு இந்த கிராமத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதன் பேர்ல இந்த கிராமத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அண்ணா வாங்க வாங்க வாங்க. இந்த சிறப்பு முகாமினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாலு அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன்.
இந்த சிறப்பு முகாமிற்கு புனித அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு முகாம் என்னைய பார்க்க எனக்கு ஃபோன் வந்து அனுப்பித்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஆறுதலாக இருந்தேன். அதுக்கு பிற்பாடு இங்கே கீழே குடியிருப்பில் இங்கே வைக்கணும்னு சொன்னாங்க. ரைட்டு, நல்லபடியாக வச்சுக்கோங்க. நிறைவு விழா அங்கே கொண்டாந்து வைக்கணும்னாங்க. இந்த சிறப்பு முகாம் நல்லபடியாக நல்லா செய்யுங்க. அதாவது நான் என்னுடைய அவங்க கேட்ட கேள்வி கேட்ட உடனே நான் பதில் சொன்னது என்னென்னா, நான் அவங்க அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் படித்ததும் இங்கே தான், என் பிள்ளைய படித்ததும் இங்கே தான், நான் அந்த பெருமைப்படுறேன், நீங்கள் நல்ல விதமாக நல்லா செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல்வாதியாக யாராவது இருந்தால் பார்த்துருக்காப்புல, முக்கிய செயலாளர் இருந்தார், அவரையும் போய் பார்க்க அப்படின்னு சொன்னேன். அவரும் அன்றைக்கி நல்ல ரொம்ப பேசியிருக்கார். அதனால் இந்த சிறப்பு முகாந்திரம் ஒரு வாரத்துக்கும் நல்ல முறையாக நடைபெறுவதற்கு நான் ஒத்துழைப்பு தருகிறேன் என்று கூறிப்படுகிறேன். இந்த சிறப்பான நாட்டு நலப்பணி திட்ட முகாமை மிகவும் அன்பான வார்த்தைகளால் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய உயர் திரு ஊராட்சி மன்ற தலைவர் பாலு அவர்களே, இந்த கிராமத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் அவர்களே, நமது பள்ளியினுடைய ஆற்றுப்படுத்தினர் அருள் திரு சேல்ஸ் அவர்களே, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்ட அலுவலர்கள் திரு ஜெயஸ்ராஜ் ஸ்ரீதராஜ் அவர்களே, ஊர் பெரியவர்களே, நமது மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளிலே இந்த நிகழ்விலே எனது கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். பெரியவர்களுக்கு ஒரு சில எண்ணம் ஏற்படலாம், எதற்கு இந்த படிக்கிற வயசுல இந்த மாதிரி வில்லேஜில் வரணும், இந்த கிராமத்துக்கு வரணும், மனசுல தோணுதா இல்லையா? தோணுதா? ஏதோ கடமை வந்துட்டு போறாங்க, நம்மள ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு தோணுதா இல்லையா? எனக்கு தோணுது. நான் இங்க இருந்ததுன்னா அப்படித்தான். நாங்க எதுக்குப்பா படிக்கிற வயசுல புத்தகத்தை எடுக்கிறத விட்டுட்டு இங்கே வரணும்? லீவு நாளில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவர்கள்லாம் இவங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாரு இந்த ஒரு வாரமா போட்டு அப்படின்னு கூட தோணும். இந்த கருத்து ஒன்று சொன்னார், சார் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, டிஜிட்டல் வேர்ல்டு. டிஜிட்டல்னா அந்த போன்லாம் இருக்கு இல்லையா, அது தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு நுண் அப்படி சொல்லக்கூடியது. தொலைபேசி, அலைபேசி எல்லாமே, இந்த டிவி வேர்ல்டு, இந்த மாதிரிலாம். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு உலகமே ஒரு கிராமத்தை போல விரிந்து விட்டதா சுருங்கி விட்டதா என்று சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எங்கேயோ இருக்கக்கூடியவர் இப்போ உடனடியாக பார்த்து கொண்டே கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லை. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னது, ஒரு போன் பண்ணோம்னா ட்ரங்கால்னு போய் அடிக்கணும், அவங்க காத்து இருக்கணும், அங்கிருந்து மறுபடியும் பேசணும், அப்புறம் பேஜர்னு வந்துச்சு, கொஞ்சம் அப்புறம் செல்போன் பட்டன் செல்ல வந்துச்சு. இன்னைக்கு எல்லா வீடியோ எங்களுக்கு தெரியாது, அது அந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறது. அதே போலதான் இந்த அறிவியல் அறிவும் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறது. ஆக உலகம் விரிந்திருக்கிறது. இன்று உலகமானது இந்த அறிவிலே விரிந்திருக்கிறது. உண்மைதான், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஒன்றே ஒன்று சுருங்கிவிட்டது. என்ன சுருங்கிவிட்டது? மனிதர்களுடைய மனம் சுருங்கிவிட்டது. இன்னைக்கு எந்த அலுவலகத்துக்கு போக மனிதனை பார்க்க முடியாது, எல்லாம் மெஷின் மாதிரி தான். எதுக்கெடுத்தாலும் லஞ்சம், பணம் கொடுத்தா தான் நடக்கணும். உண்மையிலேயே மனிதர்களை புரிந்து கொள்வார்கள், மெஷின்கள் புரிந்து கொள்ளாது. ஆக இப்படிப்பட்ட மக்களை மாணவர்கள் பார்க்கும் பொழுது, ஏன்னா மாணவர்களுக்கு இதுதான் ஒரு பயில்கின்ற ஒரு தருணம், நல்லவற்றையும் கெட்டவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பின்னாலே வரக்கூடியதை முன்பாகவே இப்பொழுது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக எந்த ஒரு பள்ளிக்கூடமானது இந்த மாணவர்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றதோ அதுதான் ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்க முடியும். ஆக இந்த மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பின்னாலே நீங்கள் தனி மனிதன் அல்ல. நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு முகாமாக இது இருக்க வேண்டும். ஆக இது வர்றாங்க, ஏதோ வேலை செய்யறாங்க, போறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பயனற்றதாக முடிந்துவிடும். உங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் ஏறத்தாழ உங்களை போன்ற ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தான். இருந்தாலும்
இருந்தாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தை உங்கள் மனதை புரிந்து கொண்டு நான் பின்னாலே பெரியவனாக வரும் பொழுது நிச்சயமாக பெரியவராக ஒரு பொறுப்பிலே அவர்கள் வருவார்கள். அப்பொழுது உங்களை போன்ற மக்களை எங்கு சந்தித்தாலும் அவர்களுக்காக நான் இருக்கின்றேன். ஆரம்பத்திலே சொன்னார் அல்லவா, எனக்காக அல்ல உனக்காக என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக மாற்றி அமைத்தால் அதுதான் இந்த முகாமினுடைய வெற்றி. வேற ஒன்றுமல்ல, நீங்கள் கற்றுக்கொள்வதை விட நீங்கள் பெறுவதை விட அவர்கள் பெறவிருக்கின்றார்கள். எதை பெறவிருக்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறவிருக்கின்றார்கள். பின்னாலே அவர்களை மாற்றக்கூடிய நல்லதொரு அனுபவத்தை நீங்கள் தான் கொடுக்கப் போகின்றீர்கள். அதற்காக உங்களை வாழ்த்துகின்றேன். ஏற்றுக்கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய இந்த அனுபவ பயணமானது சிறப்பாக அமைய வேண்டும். உங்களுக்கும் பயனுள்ள வகையில் ஏதாவது அவர்கள் செய்து உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துமாறு உங்களை அன்போடு இந்த முகாமிற்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். ஊர் மக்களாகிய உங்களுக்கு வணக்கம். சேலங்களுக்கு நாளைய தலைவர்களுக்கு வணக்கத்தோடு நான் ஆரம்பிக்கின்றேன். சைமன் ஃபாதராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கல்லூரி படிக்கும்போது கிராமத்திலே 10 நாட்கள் இது போன்ற முகாம் கேம்பில் ஈடுபட்டிருக்கிறோம். நான் வரைவா கல்லூரியில் படிக்கும்போது அங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தனியாக ஒரு சின்ன கிராமம், அங்கே 2 டிபார்ட்மெண்ட் 80 பேர் சேர்ந்து அங்கே 10 நாட்கள் முகாம் செலவழித்தோம். என்னென்னா, இந்த தம்பிங்க உங்களையெல்லாம் பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க, புரியுதா? மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஊரில் எல்லாமே கிராமம் தான். அப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் கிராமத்தில் எப்படி இருக்கிறாங்க? பொதுவாக கிராம மக்கள் எப்படி இருப்பாங்க? ஒற்றுமையாக இருப்பாங்களா, இல்லை சண்டை போடுவாங்களா? சண்டையும் போடுவாங்க, குழாயடியில் சண்டை வரும். சரியா? நீங்கள் இப்போ வாழக்கூடிய இந்த நிலை, நீங்கள் இருக்கக்கூடிய நிலை, நீங்கள் உண்ணும் உணவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அடுத்தவங்களை எப்படி நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பார்த்து அவங்க வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை அவர்கள் பரிசீலனைகள் வைப்பார்கள். நான் எதிர்காலத்தில் ஒரு டிகிரி படித்து கல்லூரியெல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு அதிகாரியாக ஒரு பெரிய வேலைக்கு வந்தால் யாருக்காக பணி செய்ய வேண்டும்? பணக்காரர்களுக்கா, ஏழை? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பதினக்குடி ஏழை மாதிரிக்கு நம்மளுடைய பாவப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிதானே நினைப்பீங்க? இதோட கைது இருக்க தம்பியோட அவங்க செய்வாங்க, கைதட்ட சொன்னாலும் தட்டிட்டாங்க. சென்னையில் டெல்லியிலேருந்து வந்து படிக்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் பீகார் பல இடங்கள் இருந்து. அது ஒரு பயிற்சி மேலாண்மை, அது 10 லட்சம் ரூபா 2 வருஷம் 10 லட்சம். இப்போ கூட நம்ம கூட இருப்போம், MBAன்னு சொல்லுவாங்க. அவங்க கிராமத்தை முதல் முறையாக வந்து சந்திக்கிறாங்க, பையனும் சரி பொண்ணும் சரி. அப்போ அவ்வளவு செல்வத்தில் அவங்கெல்லாம் ஊறி இருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு தம்பிகளே, அருமையான வாய்ப்பு. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்போதுமே உங்களை நல்ல முறையில் செலுத்தும். You will be really molded by our people's experiences. அவங்களுடைய சின்சரிட்டி, அவங்களுடைய அன்பு, ஒருவரை மதிக்கிற இதெல்லாம் நல்ல குணங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நோட்டில் குறிச்சுக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, பேராதரவு. தலைவர் சொல்லியிருக்காரு, தலைவர் முன்னாள் மாணவராமே, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பூரா முன்னாள் மாணவர்கள். ஜோராக கைதட்டுங்க. என்கிட்ட கேட்டார், ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் சொல்லுங்கப்பா. நான் தான் சொன்னேன், பதனக்குடி, இது கிழக்கா, கிழக்கு பதனக்குடி கிழக்குக்கு நாங்கள்லாம் போகிற 3 வருஷமாக திருப்பலி வைக்க பூசை வைக்க போகிறோம். மக்கள் நல்ல மக்கள், இன்னும் ஜோசப்புங்க நல்ல மக்கள் தானே. அவர் ஊர் தலைவராக இருக்காரு. அதனால் உங்களை அவர் சொன்னது போல் நீங்கள் எப்போதும் நல்லா இருப்பீங்க, தம்பிகள் நல்லா வச்சுருக்கீங்க. நன்றி.
ஊராட்சி மன்ற தலைவர் பாலு அவர்களுக்கும் கேட்குது பக்கத்தில் வச்சுங்க, பக்கத்தில். ஊராட்சி மன்ற தலைவர் பாலு அவர்களுக்கும் ஃபாதர் HM அவர்களுக்கும் ஃபாதர் சேல்ஸ் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்கும் எல்லோருக்கும் சிறப்பாக இந்த பணியை செய்ய மிக ஆர்வமுடன் வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு விளைவதில் நன்றி வணக்கம். மற்றும் ஒருமைப்பாட்டை வழங்குவதற்கும் பலப்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிவதற்கு நான் உறுதியளிக்கிறேன். நான் வன்முறைக்கு ஒருபோதும் ஈடுபட மாட்டேன். மதங்கள், மொழிகள், பகுதி, அரசியல் அல்லது பொருளாதார துயரங்கள். அடுத்ததாக எங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் தங்கள் அனுபவத்தையும் அரிய பல கருத்துக்களையும்